ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். பல்வேறு மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுடைய ஆட்சியர்களை தமிழ்நாடு அரசு பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கான புதிய ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக தர்பகராஜ் ஐஏஎஸ்ஐ நியமித்திருக்கிறது. அதே போல திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக மோகனச்சந்திரன் ஐஏஎஸ்ஐ நியமித்திருக்கிறது. அதே போல திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக சிவ சவுந்தரவள்ளி ஐஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. இது ஒரு மேஜர் ஷஃபிளா மாத்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 25 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. ஒரு மேஜர் ஐஏஎஸ் ஷஃபிள்னு சொல்லலாம். குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாவட்ட ஆட்சியர்களை பல்வேறு நிர்வாக வசதிக்காக பணியிட மாற்றம் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அளவிலான மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றத்தை செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் மிக முக்கியமாக ஈரோடு மாவட்டத்திற்கான ஒரு ஆட்சியரையும் பணியிடம் மாற்றம் செய்து அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுடைய ஆட்சியரும் பணியிட மாற்றம் செய்திருக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஐஏஎஸ் மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தினேஷ்குமார் ஐஏஎஸ்ஐ கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராகவும், அதே போல ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தர்பகராஜ் ஐஏஎஸ் இவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். இவர் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்த மோகனச்சந்திரன் ஐஏஎஸ் தற்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சுகுமார் ஐஏஎஸ் அவர் கூடுதல் ஆணையராக இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருந்த அவர் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சிவ சவுந்தரவள்ளி இவர் கூடுதல் இயக்குநராக தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறைக்கு இருந்தார். தற்போது அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சதீஷ் ஐஏஎஸ் இவர் கூடுதல் கலெக்டராக இருந்த நிலையில அவர் தற்போது ஈரோடு அவர் தற்போது தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் கலெக்டராக மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக சரவணன் ஐஏஎஸ் இவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் சீவேஜ் போர்டுக்கு இருந்த அவரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பிரதாப் ஐஏஎஸ் இவர் டெபுட்டி செக்ரட்டரி ஃபார் த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இருந்த அவரை தற்போது திருவள்ளூருக்கு மாவட்ட ஆட்சியராக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சாந்தி ஐஏஎஸ் தற்போது செரிகல்ச்சர் பட்டு நிறுவனத்திற்கான இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பூங்கொடி ஐஏஎஸ் தற்போது கூடுதல் ஆணையர் கமர்ஷியல் டாக்ஸுக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இன்னசென்ட் திவ்யா மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்தார். நீண்ட ஆண்டு காலமாக அவர் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக குறிப்பாக இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல தற்போது அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தொழில்நுட்ப கல்வியத்திற்கு ஆணையராக, அதாவது கமிஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கண்ணன் ஐஏஎஸ் இவர் எல்காட் நிறுவனத்திற்கு மேலாண் இயக்குநராக இருந்தார். தற்போது அவர் கால்நடை மற்றும் கால்நடை துறைக்கான இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பழனி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த பழனி ஐஏஎஸ் தற்போது கூடுதல் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திரு SA ராமன் ஐஏஎஸ் இவர் திட்ட இயக்குநராக தமிழ்நாடு சாலை திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் 2க்கான திட்ட இயக்குநராக இருந்தார். தற்போது அவர் அந்த இடத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கம்பெனி அவர் இருந்த நிலையில் அவர் தற்போது
தொழிலாளர் நலத்துறைக்கான ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு ஐஏஎஸ் தற்போது அந்த இடத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இணை செயலாளர் டு த கவர்மெண்ட் புரோட்டோகால் பொதுத்துறைக்கான ஒரு இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அனாமிகா ஐஏஎஸ் இவர் கூடுதல் கலெக்டராக இருந்த நிலையில அவர் தற்போது அங்கிருந்து பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு கூடுதல் ஆணையர் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சிகி தாமஸ் வைத்தியன் இவர் அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு செயலராக இருந்த அவர் தற்போது அவர் அங்கிருந்து அந்த இடத்திலிருந்து பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கமிஷனராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஜெயா ஐஏஎஸ் அவர் சென்ட்ரல் அதாவது மத்திய அரசு பணியிலிருந்து டெபுடேஷன்ல இருந்து வந்து தற்போது ஆணையர் எக்கனாமிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு அவர் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நீண்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றத்தை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.